என் இனி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் இது கொஞ்சம் பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். பட் காலமும் நேரமும் ஒவ்வொரு மாதிரி நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. இப்போது நான் ஒரு சில விஷயங்கள் என்ன பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகளாகட்டும் அல்லது செய்யக்கூடிய செயல்களாகட்டும் ஏன் முழுசாக அது நிறைவேற மாட்டேங்குது அப்படிங்கிறதான ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனும் இதில் இருக்கிற மாதிரி கருதி தான் நான் இது பேசுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பொதுவாக பேசணும் அப்படின்னு சொன்னால், ஜெனரேஷன் மாறிடுச்சு, ஜாதி மதமெல்லாம் இப்படி கிடையாது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஆனால் முற்றிலுமே இன்னும் நிறைய விஷயங்கள் மாறல, நிறைய விஷயங்கள் அப்படியே தான் இருக்குது. இன்னும் பொள்ளாச்சி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் அந்த மாதிரி குரூவலாகவே தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. இன்னும் மற்ற இடங்களுக்கு போகும்போது இன்னும் பிரச்சனைகளை பெருசு பண்ணுற மாதிரியாக தான் ஆளுகளை இது பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறது, ஊரில் இருக்கிற பிடாரியே ஒண்டா வந்த பிடாரி விரட்டுச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வடநாட்டு சைடில் இருந்தோ அல்லது பீகார், இப்போ கிட்டத்தட்ட எத்தனையோ ஊர்களில் இருந்து யார் யாரெல்லாமோ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க. வேலை வாய்ப்பு அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையெல்லாம் நம்பி நம்ம ஊரை தேடி வர்றாங்க. வந்தவங்கள வரவேற்கக்கூடிய தன்மையும் அதுக்கு உண்டான உணவு கொடுக்கறதோ வேலை கொடுக்கறதோ இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கமாக இருந்தாலும், நம்ம ஆளுகிட்ட இருக்கிற சீப்பான குணம் என்னன்னா, வந்தவங்ககிட்ட இவன்லாம் கீழே இருக்கிறவன், இவன்லாம் மேலே இருக்கிறவன், இவன் கூட இவ்வளோதான் பேசணும், இவங்க கூட இவ்வளோதான் பழகணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தவங்ககிட்டையும் இருக்கக்கூடிய பிரிவினைகளை சொல்லி கொடுக்குறான். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த 3 விஷயங்கள் பொது, சரிங்களா? அவங்கவுங்களுடைய வாழ்வாதார தேவைகளை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த பெரும்பாலும் இந்த கிறிஸ்டியன்ஸும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நுழைஞ்சிக்கிறது இல்லை. முஸ்லீம்ஸ் தன்னை நம்பி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள கை கொடுத்து தூக்கி விட்டு தன்னோட தோழனாக தான் வச்சுக்கிறாங்க. நல்லா கேட்டுக்குங்க, அவங்க யாரும் பெரிய ஒரு அடிமையாலாம் வச்சுக்கிறது இல்லை. எங்கேயோ ஒரு இடத்த என்ன சொல்கிற, எல்லா புத்திகள்லேயும் ஒவ்வொரு கலசரை இருக்கத்தான் செய்யும். அவங்கள பற்றி நம்ம பேசப்படுறதில்லை. ஆனால் இவங்க 2 பேர்த்தனுடைய குணாதிசயம் நான் வளர்த்தி வச்சு பார்க்கணும், வளர்த்தி விடணும் இவங்களெல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த இந்துக்கள்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழாளர்களுக்குள்ள மட்டும்தான் இவன் அவன், இந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன், இந்த குளத்துக்காரன், அது பண்ணுறான் இது பண்ணுறான் நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினையை வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரிவினையை புதுசாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து நம்ம ஊருக்குள்ளே தஞ்சம் புகுந்து ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதை பற்றியும் தெரியாமல் தான் வருவான். ஆனால் தெரியாமல் வர்றவங்ககிட்ட இல்லைங்க, இவன் மேசாதி, இவன் கீசாதி, கீழ்குடி, மேல்குடி, வந்தாக்குடி, போனாக்குடின்னு குடின்னு அந்த ஒவ்வொருத்தனையும் அவனுங்களே வழிகாட்டி அவங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சீப்பான வேலைகள்லாம் பார்க்குறாங்க. நல்ல தைரியமான ஆண் பசங்க, பொம்பளை பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த கலசடைகளில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பேசுகிறானுங்க பற்றி அங்கங்கே அவனுங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சால் திருப்பி தீட்டி விட்ருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட எல்லாம் எங்களை பற்றி பேசுகிற ஆளை வச்சுக்காதீங்க. இது என்ன ஒரு ஜாதியை பற்றி இன்னொரு ஜாதியை பற்றி நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா வந்தவனுக்கும் சேர்த்து நம்ம ஊர்லேயே சாப்பிட வந்தாலும் நம்ம ஊர்லேயே வாழ வந்தாலும் நம்மளுக்குள்ளேயே பாகுபாடை பார்த்துக்கிட்டு அவங்க அதே மாதிரி வழிநடத்தல் பண்ணுறாங்க. என்னை ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போனப்போ ஏன் தான் கூப்பிட்டாங்க. இதுக்காக அவங்க நம்ம ஊரை சார்ந்தவங்களும் இல்லை, நம்ம சொந்த பந்தமும் கிடையாது, பெரிய ஒரு அணுகுமுறையும் கிடையாது. என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஏன் வேலை பார்த்துட்டு போக மாட்டேன் ஏன்னு அவங்க பெரிய மனுஷனாக இருந்தாலும் நான் சொன்னேன், சார் எனக்குன்னு பேர் இருக்குது, இல்லைன்னா அம்மான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அக்கான்னு சொல்லுங்கள், என்ன ஏன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க சொன்ன அடுத்த வேலையை எடுத்துக்கவும் இல்லை, அதே சமயம் அந்த வேலைக்கு நான் போகவும் இல்லை. என்னன்னு கேட்டால் இவங்களுக்குள்ள எல்லாம் மண்டைக்குள்ளே யாரோ ஒருத்தர் புதைச்சி விடுறாங்க. நீ இப்படி, இவங்க மேலே, இவங்க கீழே, இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரொம்ப நுழைச்சி வலி வேதனை காமிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தில் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிமுறையே வந்துட்டீங்கள, அதோடு நீங்கள் டப்பி கட்டிகிட்டே இருங்க. தயவு செஞ்சு புதுசாக வர்றவனுக்கிட்டையெல்லாம் நீங்கள் எதையாவது சொல்லி ஏற்றி விட்டு ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஒரு யதார்த்தம் இல்லாமல் ஒரு பகை உணர்வோடு வருவாங்க. நாளைக்கு இங்கே ஏற்படுத்துகிற நீங்கள் தாழ்வு உயர்வுங்கிற அந்த பகை உணர்வு நாளைக்கு உங்களையே சுடும்.
ஏன்னா உங்களுக்கு ஒன்றுன்னா தண்ணி ஊத்துறக்கோ வாயில் ஐயோ விழுந்துட்டார் அவரு அல்லது அக்கா விழுந்துட்டாங்க அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றது, இன்னொன்று என்னன்னா, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில இன சம்பந்தமாவோ அல்லது மதம் சம்பந்தமாவோ ஏதோ ஒரு மதங்கள் சம்பந்தமா பிரச்சனை வருதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இங்கே ஜாதிங்கிற இடத்துல இருந்து தான் பிரச்சனை வருது. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கவுங்க ஜாதியில் அவங்கவுங்க பாருங்க, குடிவாளுங்க, பொண்ணெடுங்க, பொண்ணு கட்டுங்க, எல்லாமே செய்யுங்க. அதுக்காக அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதுக்கு ஒரு பெரிய உயிர்கள் எல்லாம் கொன்று இவங்க ஜாதி நிலைமையை ரொம்ப நிலநாட்டினா, நீ இந்த ஊருக்குள்ளே தான் நீ தண்ணி குடிக்க போற, இந்த ஊருக்குள்ளே தான் நீ சாப்பிட போற, இந்த ஊருக்குள்ளே தான் எல்லாருமே உனக்கு நீ ஒரு தொழில் பண்ணாலும் பொருள் வாங்குறவங்களும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறவங்க அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் உங்ககிட்ட தான் வாங்க போறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டோ இல்லை பாரு, இப்போ ஒரு பையன் கொலை பண்ணிட்டான்னு சொல்றாங்க, நீ ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்து நீ என்னத்தை வாழ்ந்து குமிச்சிட்ட, பண்ணுறதை பண்ணிட்டேன், வாழ்றது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், இன்னொன்று கேட்டுக்குங்க. பசங்க ரொம்ப லவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அவனுங்களை விடுவிக்கிறது ரொம்ப ரிஸ்க். அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. பொண்ணுங்களை கூட அடுத்து ஒரு கணவன் வரும்போதோ குழந்தைங்க வரும்போதோ இல்லை குடும்ப சூழ்நிலையில் அதையும் இதையும் போட்டு அவங்கள பல வர்ணங்களை மாற்றி ஏதாவது ஒன்று பண்ணி ஓர்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ஆண் பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அன்புங்கிற கிடைக்கிற ஒரு விஷயத்தை இறுக்கமாக பிடிக்கும்போது அவனுங்களால் அதுலேருந்து தளர்ந்து வெளியில் வர முடியல. சரி, ஓவராக நம்பவும் செஞ்சிட்றாங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, பசங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பிள்ளைங்க தான் அப்படி நெருங்கி வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இவங்க என்னென்ன கேட்டகிரி, இவங்களுக்குள்ள ஆளுக எப்படி இருப்பாங்க, நடைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பல விஷயமெல்லாம் நம்ம வந்து யதார்த்தமாக தெரிஞ்சு வச்சுருப்போம். அப்போது உங்களுக்கு ஒரு அவங்க வீட்டில் சரியாக இருக்காங்க இல்லை அப்படிங்கும்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆமாப்பா இவங்கெல்லாம் இருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். ஒரு பிள்ளையை பிடிச்சிருச்சுங்கிறதுக்காகவோ அல்லது ஒரு பையனை பிடிச்சிருச்சுங்கிறதுக்காகவோ நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தால் 2 பக்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இங்கே வந்து என்ன அப்பனா நீங்கள் விரும்ப வேண்டாம்னு சொல்கிறீங்களா, லவ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களான்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், 2 பக்கமும் அக்செப்ட் பண்ணிக்கூடிய இடமா இருக்கும்போது நீங்க தாராளமா உங்க திருமணத்தை பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க திருமணம் பண்ணாக்கா இந்த மாதிரி மோசமான ஆட்கள் இருக்கிற இடத்துல இருந்து வெகு தொலைவு தூரம் போய் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப அற்புதமா செயல்படுத்தி கொண்டு வாங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னன்னா, நம்மளுடைய இலக்குக்கும் நம்மளுடைய செயல்பாட்டு திறனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான். ஆனால் அதுக்குள்ளே இந்த ஜாதி மதங்கிற விஷயங்கள்லாம் வந்துருச்சு. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நான் இதே ஜாதி மதத்தாலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில இடங்களில் வந்து யார் யாரை எப்படியெல்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிலதெல்லாம் காதில் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ சொல்லப்போனால் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சோ இல்லை 80 வருஷம் முன்னாடி ஆச்சாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போவே இந்த விருப்பம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. எங்கள் மாமியார் வந்து இறந்து போகும்போது 87-90 பக்கம் இருக்கலாம் அவங்களுக்கு ஆனால் அவங்க சிறு வயசாக இருக்கிற காலத்தில் யாரோ காணோம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க கீழ் மட்டத்தை விரும்பி கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க போல இருக்கு. உடனே அவங்கக்கிட்ட எல்லாம் நைஸாக பேசி எந்த ஊரில் இருக்கிறாங்களோ கஷ்டப்பட்டு, ஏன்னா ஊருக்குள்ள இந்த மாதிரி காட்டி கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க, எட்டப்பனுங்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள காட்டி கொடுத்தோன்னா உடனே அவங்க கிட்ட எல்லாம் சமாதானம் பேசி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குடிசெய்யறதுக்கு ஒரு வீடும் கொடுத்து வாசல் கொடுத்து உங்களை வாழ வைக்கிறேன்னு சொல்லி போட்டு 2 பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு விடிய காத்தால தீ பிடிச்சி இறந்துருச்சுன்னு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டால், இப்போ ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே சாணி போட்டு மொழுகி அந்த இடமெல்லாம் அப்படியே திட்டு மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும். இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பொண்ணு தூங்குனதுக்கப்புறம் அந்த அடுப்படிக்குள்ளே இருக்கிற சாலைக்குள்ளே அந்த அடுப்பு எரியுது இல்லையா, அந்த இதில் வந்து கங்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்த பேஸ் பண்ணி இந்த பொண்ணு தூங்குனதுக்கப்புறம் அந்த பொண்ணை சுற்றி சீமண்ணை ஊற்றிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து எப்படியெல்லாம் நடந்திருக்காங்கன்னு பாருங்க. சீமண்ணை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கொளுத்தி போட்டிருக்கிறாங்க. கொளுத்தி போட்டோன்னா அந்த தீயில் அந்த பொண்ணு வந்து வெந்து இறந்துருச்சு. இப்போ நீ ஊருக்குள்ளேயும் போது உங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்கள இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து கொன்னதாக எப்போ பல ஆண்டுக்கு முன்னாடியே
அந்த மாதிரி உயிர்கள் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்போ வழிவகையே ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதே சமயம் இந்த மாதிரி கௌரவ கொலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் நியூஸ் பார்க்காம இல்லை, கேட்காம இல்லை, ஒன்றும் பண்ணாமல் இல்லை, சரியா? அதனால் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வழிநடத்தலில் எது சரி எது தப்புன்னு சிறந்த முறையில் சூஸ் பண்ணி அதுக்குண்டான வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, காலப்போக்குகள் தான் எல்லா விஷயத்தையுமே மாற்றத்தை உருவாக்கி கொடுப்போம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, புதுசாக ஏதாவது பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்லையோ இல்லை நான் என்னால் இது முடியும்னு சொல்லிட்டு, நிஜமாக நான் சொல்கிறேன், நீங்கள் சிங்கிளாக உங்களுடைய ரத்த வெள்ளோட்டத்துக்கு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்களுடைய வளர்ச்சிக்கு கொண்டு போங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, நீங்கள் அடுத்து கண்டுபிடிக்க போகிற விஷயங்களுக்கு, இன்னும் பணம் காசு சொத்து சொகம்னு சேர்த்திக்கிறக்க அதுக்கு கொண்டு போங்க இந்த வளர்ச்சியை. நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொன்னால் லவ்னு ஒன்றும் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் பண்ணுறத நான் தப்பு சொல்லலை. ஒருத்தங்களை மனசில் எடுத்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணாமல் கூட அப்படியே வாழ்ந்துருங்க. நான் இவங்களை விரும்பினேன், கடைசி மட்டும் எனக்கு மேரேஜுன்னு ஒன்று பண்ணிக்க முடியல. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் காலம் கனிஞ்சு வரும்போது கூட நீங்கள் 2 பேரும் பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? ஆனால் அதனால் நீங்கள் காதலை அப்படி கொண்டு போயிருங்க. தயவு செய்து ஒரு கட்டாயத்தின் பேரில் எந்த பக்கம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது, இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறது கூட ஒரு வருத்தம் என்னென்னா, உங்களை நம்பி உங்களுக்கு குடும்பம் இருக்குது, சரியா? நீங்கள் ஒரு நாள் கூத்துக்காக இது பண்ணுற மாதிரி இந்த காதல் அப்படிங்கிறதுக்காக உயிரை இழந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து மறுபடியும் எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்காம மேலே வரவும் முடியாமல், அல்லது என் மகனை நான் படிக்க வச்சுட்டேன், என் மகளை நான் படிக்க வச்சுட்டேன், என் மகன் நல்ல வேலையில் இருக்கா, நல்ல கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், குடும்பம் குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற அந்த இன்புருவான அந்த ஒரு வாழ்க்கையை வந்து தயவு செஞ்சு வீண் பண்ணிக்காதீங்க. இன்னும் வேறு விஷயம் பேசணும்னு நினச்சேன், பட் இதுக்குள்ளே வந்துட்டேன். இருந்தாலும் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.